Examsdaily Tech Tamil Channel அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லிமிட்ஸ், ஃபிட்ஸ் அண்ட் டாலரன்ஸ். ஸோ இன்ஜினியரிங் மெட்ராலஜி சீரீஸ்ல நம்ம பார்க்க போறது இந்த டாபிக் தான், சரிங்களா? ஸோ இந்த டாபிக் எதுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லிமிட், ஃபிட், டாலரன்ஸ் எதுக்காக உருவாகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பொருள் வச்சிருக்கோம். அந்த பொருளில் ஏதோ ஒரு பர்டிகுலர் பார்ட் மட்டும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? மொத்த மிஷினையும் மாற்ற மாட்டோம். என்ன பண்ணுவோம்? அந்த பர்டிகுலர் பார்ட்டை மட்டும்தான் மாற்றுவோம், சரிங்களா? ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா இன்டர்சேஞ்சபிலிட்டி அப்படிம்பாங்க, ஓகேங்களா? ஒரு டயரே தேஞ்சு போயிடுச்சு, இல்லை ஒரு ட்ரம்மு தேஞ்சு போச்சு, இல்லை பிரேக் ஷூ தேஞ்சு போச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? மொத்த அசம்பிளியும் சேஞ்ச் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் அந்த பிரேக் ஷூவை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுவோம், இல்லை அந்த டயரை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்? அந்த சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம புதுசாக இன்னொரு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வரோம் இல்லைங்களா? ஸோ அந்த இன்டர்சேஞ்சபிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கான்செப்டை உருவாக்குறோம், ஓகேங்களா? ஸோ லிமிட், ஃபிட், டாலரன்ஸ் இந்த மூணுமே அதுக்காக தான் வருது, ஓகேங்களா? ஸோ லிமிட்டுங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆக்சுவல் சைஸ் ஒன்று இருக்கும், சரிங்களா? ஒரு பார்ட்டோடைய ஆக்சுவல் சைஸ் ஒன்று இருக்கும், இன்னொன்று நாமினல் சைஸ் அப்படிம்பாங்க, சரிங்களா? ஸோ ஆக்சுவல் சைஸுங்கிறது அந்த சைஸு இருக்கிறது, நார்மலாக இருக்கிற சைஸ். ஸோ நாமினல் சைஸுங்கிறது அது பேஸ் சைஸ், ஓகேங்களா? ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஸோ ஒரு 100 mm இருக்குது சைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 100 mm இருக்குது. ஸோ 100 mmல நம்மளால் செய்ய முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டாலரன்ஸ் கொடுத்துருப்போம், ஒரு அளவு கூடுதலாக கொடுத்துருப்போம். ஸோ 100.01 வரைக்கும் செய்யலாம், இல்லை 99.99 வரைக்கும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் இல்லைங்களா? ஸோ அதுதான் வந்து என்னது லிமிட்டு, அப்பர் லிமிட்டு, லோயர் லிமிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ இது டீப்பாக பார்க்கணும்னா தனியாக ஒரு டாபிக் வரும், அதை இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் லிமிட்னா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்து ஃபிட்டு. ஸோ ஃபிட்டுனா என்ன? ஸோ ஃபிட்டுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது 3 டைப் ஆஃப் ஃபிட் இருக்குது. ஸோ கிளியரன்ஸ் ஃபிட்டு, இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட்டு, டிரான்சிஷன் ஃபிட்டு. கிளியரன்ஸ் ஃபிட்டு, இன்டர்ஃபரன்ஸு, டிரான்சிஷன். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, அந்த மாத்திரம் இல்லைங்களா பார்த்த. ஸோ மாற்றும் போது அந்த ஹோலுக்கும் ஷாஃப்ட்டுக்கும் கான்செப்ட் பேசிஸ் இருக்கும். ஸோ ஹோல் பேசிஸ் சிஸ்டம், ஷாஃப்ட் பேசிஸ் சிஸ்டம் அப்படிம்பாங்க. ஸோ ஹோலை பொறுத்து, ஷாஃப்ட்டை பொறுத்து எப்படி டைட்டாக மாட்டுதா இல்லை லூஸாக இருக்குதா அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் வந்து இந்த ஃபிட், ஓகேங்களா? ஸோ அதை வச்சு தான் இந்த 3 டிஃபைன் பண்ணுறாங்க. கிளியரன்ஸ் ஃபிட்டு, இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட்டு, டிரான்சிஷன் ஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிச்சன் இருக்கும், இல்லை அப்படின்னா லூஸாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த ஃபிட்டு, ஓகேங்களா? ஸோ அடுத்து டாலரன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ இந்த அளவு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் மேக்ஸிமம் டயமீட்டர் ஆஃப் த சைஸ் அண்ட் மினிமம். அந்த ஒரு சைஸ் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, ஸோ 10.01க்கும் 9.99க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா, 0.02 தானே. இதுதான் வந்து என்னது டாலரன்ஸ், ஓகேங்களா? ஸோ எவ்வளோ அளவு வரைக்கும் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் என்னது டாலரன்ஸ். ஸோ யூனிலேட்ரல் டாலரன்ஸு, பைலேட்ரல் டாலரன்ஸ் அப்படின்ட்டு 2 டைப் ஆஃப் டாலரன்ஸஸ் இருக்குது. ஸோ யூனிலேட்டர்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பக்கம் மட்டும் கொடுப்பாங்க. பைலேட்டர்னா 2 பக்கமும் கொடுப்பாங்க, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து லிமிட், ஃபிட் அண்ட் டாலரன்ஸ். ஸோ எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா இன்டர்சேஞ்சபிலிட்டி, பார்ட்ஸை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுக்கு தேவைப்படுறதுக்காக கொடுக்குறது தான் வந்து இந்த இது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மேலும் பல வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க. நன்றி, வணக்கம்.